cheese makeup click பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். இன்னைக்கு cheese makeup சேனல்ல வந்து Renee Cosmetics ஓட hits and misses தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து Renee Cosmetics வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோல நான் வந்து அவங்களோட ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது, எது வந்து சொதப்பலா இருந்தது, அதெல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்களும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க Renee Cosmetics பத்தி. ஏன்னா இன்ஸ்டால நிறைய ஓடிட்டு இருக்கு அவங்களோட சில ப்ராடக்ட்ஸ். சோ இதெல்லாம் உண்மையிலேயே வேலை செய்தா இல்ல மிஸ்ஸஸா அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க சீஸ் மேக்கப்க்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திங்கள் புதன் வெள்ளியில 12 மணிக்கு 12ல இருந்து 12:30க்குள்ள காலையில அப்லோட் பண்ணப்படும் வீடியோஸ். அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் Renee Cosmetics பத்தி ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ Renee Cosmetics வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்ல ஒரு ரேட் இருக்கு, அமேசான்ல கம்மி விலையா இருக்கு. ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தான் வந்து Renee Cosmetics ஆக்சுவலா ஒரிஜினல் தான், பட் ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்க வெப்சைட்டை விட அமேசான்ல கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு போறோம், தட் இஸ் ஹிட்ஸுக்கு போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தது அவங்களோட இந்த கிளாஸ் க்ளோ ப்ரீ மேக்கப் ஆயில் ப்ரெப் அண்ட் க்ளோ ஆல் டே அப்படின்ற இந்த சீரம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் க்ளோயி ஸ்கின் பேஸ் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு சீரம். எப்படி சொல்றது, அப்படியே வள கொலன்னு ஃபேஸே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. லைக் இது நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன்லாம் போட்டு அப்போ உங்க ஸ்கின் கேர் முடிச்ச அப்புறம் இது நீங்க வந்து உங்க முகத்துல வந்து லைட்டா நீங்க அப்ளை பண்ணாலே போதுங்க. ஹெவியா அப்ளை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது லைட்டா நீங்க போட்டாலே போதும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஏதாவது ட்ரையா இருக்கு, நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ற ஃபவுண்டேஷன்ஸ் கடையில நீங்க இதை போடும்போது ரொம்ப மாய்ஸ்சரைசரா ரொம்ப சாஃப்டா க்ளோயிங்கா ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நேரமும் இந்த க்ளோனஸ் வந்து அழகா நிலைக்குது. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது அவங்களோட ட்ரை பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக்ஸ். இந்த லிப்ஸ்டிக்ஸ் இது வந்து இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்த ஸ்டார்டிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல வாங்கல, அது கடைசியாக தான் வாங்கினேன். ஆமாம், இப்படி ஒரு ப்ராடக்ட் அவங்க இதனால தானே நம்ம இன்ட்ரடக்ஷனே ஆனோம், அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னும் போது இந்த மாதிரி இன்னொன்னு செட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் சூப்பரா இருக்குங்க. எல்லா ஷேட்ஸுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது, ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. நீங்க வந்து ரொம்ப ஸ்வைப் பண்ணணும்னே அவசியம் இல்லை. உதடுகள்ல அவ்வளோ டக்குன்னு வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங், ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு, ட்ரையிங்கா இல்லவே இல்லை. ஸோ என்னதான் இது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுத்தாலும் ஒரு லைட் ஃபீல் கொடுக்குது லிப்ஸுக்கு. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுவும் இந்த பேக்கேஜிங்லாம் வந்து டிராவலிங்க்கு வந்து பக்காவா இருக்கு. இல்லை உங்களோட பர்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்கேஜிங் அண்ட் இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டிக் ஆன் நெயில்ஸ். என்னம்மா உனத்தையும் பார்ப்பீங்க, நான் அதை தான் போட்டுட்டு இருக்கேன். ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஆக்சுவல் ப்ராடக்ட் பிக்சர் காமிக்கிறேன். ஸோ இந்த கலர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டிக், அந்த நெயில்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து பிக்சர் எடுத்துட்டீங்க பீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இதை ஒட்டிட்டு நீங்கள் இந்த நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டிக் ஆகுது. அவ்வளோ ஈஸியாலாம் வெளியில வரல. நல்லா ஃபைல் பண்ணணும், உங்களோட நெயில்ஸை நல்லா ஃபைல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை ஒட்டினீங்கன்னா சூப்பர் ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகிடுது. ஸ்டிக் ஆகிட்ட அப்புறம் அவ்வளோ ஈஸியாலாம் வர்றது இல்லை. இந்த விலைக்கு சீரியஸாக வந்து ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் கிடைக்கிறது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். நான் வந்து துபாய் போயிருந்த போது வாங்கினது இந்த விலைக்கு. ஆனா ரெனில அவைலபிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது.
நல்ல டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ஈஸியா ஒட்டிக்குது. ஏன்னா கொஞ்சம் லாங்கா இருக்கு, உங்களுக்கு ஷார்ட்டும் இருக்கு. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வாங்கி பார்க்கலாம். அந்த கலர் நான் மேட் நெயில்ஸ் போட்டதே இல்லை. ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கவே அழகா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு முக்கியமா வந்து இப்போ பாப்பாலாம் இருக்கனால வீடியோ இல்லை வெளியில பார்ட்டிக்கு போகும்போது அந்த மாதிரி நெயில்ஸே நான் போடுவேன். இல்லைன்னா நான் வந்து நெயில் பாலிஷ் போட மாட்டேன். ஏன்னா குழந்தைக்கு ஊட்டுறதுனால நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இது ஈஸியா வந்து எனக்கு இந்த மாதிரி நெயில்ஸ் வந்து டக்குன்னு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்ற மாதிரி டப்புன்னு ஒட்டணுமா போடுமான்னு இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நெயில்ஸ். ஸோ இவ்வளோ பட்ஜெட்லயும் வந்து நல்லா இருக்குனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து அவங்களோட இந்த மேக்கப் ஸ்பஞ்சு. ஏன்னா ஸ்பஞ்சை காணும் அப்படின்னா ஆக்சுவலாக மேக்கப் போட்டு இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் ஆக்சுவல் ஸ்பஞ்சை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் கொடுத்தாங்க. பேக்கேஜிங் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி அவங்க டிராவல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போனோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க சாதாரணமா இருக்குது அந்த ஸ்பஞ்சு. ஆனா எம்புட்டு பெருசா இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசு. இது ஷேப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இப்படிதான் இருக்குது. லைக் பயங்கர பெருசு. ஒரு இடமும் வந்து அழகா அத வடிவமைச்சிருக்காங்க இத. ஸோ அதனால பார்க்கவே நல்லா இருக்கு. அப்ளிகேஷனும் நான் காமிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் நீங்களே பாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சேன்னா ஆல் தான் ஃபவுண்டேஷனை வந்து ஈஸியா டக்குன்னு வந்து பிளெண்ட் பண்ணிடுச்சு. சூப்பரா பிளெண்ட் ஆயிடுச்சு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரமே எடுத்துக்கல. இது வந்து பெருசா இருக்கிறதுனால, அதுவும் முக்கியமா இந்த இடம் பெருசா இருந்தா, முக்கியமா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்தால டக்கு டக்கு டக்குன்னு அப்ளை பண்ண முடியுது ஃபவுண்டேஷன். ஸோ அப்புறம் இந்த இடத்துனால கண்ணு கீழே எல்லாமே அவ்வளோ ஈஸி அப்ளிகேஷன், குவிக் அப்ளிகேஷன், நீட்டா அப்ளை பண்ணுது. ஸோ ஆசமா இருக்கு இந்த ப்ராடக்ட். இம்புட்டு பெருசு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனா இதோட சைஸ் நார்மலா தான் இருக்கும். ஆனா தண்ணி ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, தண்ணி ரொம்ப தேவைப்படாது. லைட்டா தண்ணி போட்டோடனே டப்புன்னு பெருசாயிடுச்சு, பயங்கரமா பெருசாயிடுச்சு. ஸோ நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு, ஈவன் பிளெண்டிங், குவிக் பிளெண்டிங். ஸோ பேக்கேஜிங்கும் வந்து சூப்பர் கியூட்டா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து அவங்களோட லிப் அண்ட் சீக் டிண்ட். இது வந்து வைட்டமின் ஈலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நான் வச்சிருக்க ஷேட் வந்து நான் பார்த்து வாங்கியிருந்திருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஷேடு. இது வந்து ரோஸ் பட் அப்படின்ட்டு பார்த்தும் போது கொஞ்சம் ரோஸியா இருந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு லிப்ஸுக்கு நல்லா இருக்கு, சீக்ஸுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஒழுங்கா பார்த்து வாங்கியிருந்திருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்மெண்டேஷன். இது வந்து நீங்க லைட்டா அப்ளை பண்ணாலே, லைட்டா எடுத்தாலே வந்து செம பிக்மெண்டேஷனா இருக்கும். ஸோ நீங்க பார்த்து தான் எடுக்கணும். ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து ஒரு கம்ப்ளீட் மேட் ப்ராடக்ட். ஸோ என்ன சொல்றது, நீங்க வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்க இந்த மேக்கப் ஆயில்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இது நீங்க பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டா தான் இருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு மேட் லிப் அண்ட் சீக் டிண்ட். ஸோ மேட்டா இருக்கும், சீக்ஸ்ல லிப்ஸ்லயும் வந்து மேட்டா இருக்கும், பயங்கர லாங் லாஸ்டிங், சூப்பர் பிக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒண்ணுமே 2 லிப் ப்ராடக்ட் சொல்ல போறேன். இது ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும். என்னமா இது இத்தனூண்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க, கையிலேயே நிக்க மாட்டேங்குது. இது ஆக்சுவலா லிப்ஸ்டிக்னு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மினி லிப்ஸ்டிக்னு. ஓ இப்படி கூட ஒன்று இருக்குதா, நம்ம அதை கவனிக்காமே விட்டோம். லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கினேன். அப்புறம் தான் வந்து முதல் பார்த்தேன் இன்னும் இத்தனூண்டு இருக்குன்னா இது அவங்களோட மினி லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து CREME மினி அப்படின்ற லிப்ஸ்டிக்ஸ். இந்த ஷேட்ல நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஷேட் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் பிரிக் கோரல் அப்படிம்பாங்க, அழகான ஒரு ஷேடு, பிக்மெண்டேஷன் அமேசிங்கா இருக்கு. ஸோ இதுவும் ஒரு லைட் வெயிட் செமி மேட் சொல்லுவேன், மேட் லிப்ஸ்டிக், பயங்கர லாங் லாஸ்டிங். எந்த விதத்துலையும் வந்து இது ட்ரைங்கெல்லாம் இல்லை. ஸோ என்னோட ட்ரை லிப்ஸ்க்கே இது நல்லா இருக்குன்னு சான்ஸே இல்லை. ஸோ நான் லைட்டாக ஒரு லிப் பாம் போடும்போது ஒன்றுமே சூப்பராக இருக்கு. ரொம்ப இன்னும் லிப்ஸ்டிக்ஸ்க்கு செலவு பண்ண வேணாம்னா இந்த மாதிரி குட்டி மினி லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இது நான் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், எனக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு. இந்த மேட்னஸ் லிப்ஸ்டிக் அப்படின்றது வந்து கருப்பு கலர், நம்மளோட பிஹெச்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும், நல்லா இருக்கு, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு இந்த லிப்ஸ்டிக்னு. இந்த லிப்ஸ்டிக்னு சொல்லக்கூடாது,
லிப் பாம்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கவரேஜ்லாம் கிடையாது. இது லைட் பிங்க், ஒரு வெரி வெரி நேச்சுரல் பிங்க் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். கவரேஜ்லாம் எதுவும் இல்லை, ஒரு லிப் பாம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். எனக்கு அந்த விதத்துல இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி சாஃப்ட் லிப்ஸ்டிக்கு. ஸோ இது ஒரு லிப் பாம் நம்ம பிஹெச்க்கு ஏற்ற மாதிரி மாறுற விஷயம். ஸோ நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட ஹிட்ஸை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மிஸ்ஸஸ். எஸ், நம்ம போய் இறக்கணும் மிஸ்ஸஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ப்ராடக்ட், 3 இல்லை 4 ஃபேஸ் ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன். ஃபேஸ் ப்ராடக்ட்ஸு அவங்க சரியில்லை அப்படின்னு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்றது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னன்னா அவங்களோட பிபி க்ரீம், இந்த பிபி க்ரீம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிபி க்ரீம் நான் வந்து பெஸ்ட் பிபி க்ரீம்ஸ் சிசி க்ரீம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ல நான் போடுறேன் லிங்க்கு. ஸோ அதில் வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து மிஸ்ஸஸ்ல இருக்கு. என்னன்னா இது வாங்கும்போது 7-in-1 பிபி க்ரீமா? சான்ஸே இல்லையா? அதுவும் SPF 30, வைட்டமின் சி, ஹைலரோனிக் ஆசிட். லிஸ்ட்லாம் செமையா இருக்கு. அப்போ கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன். சுத்தமா நல்லா இல்லை. அதுவும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. எப்பா சாமி, நம்ம மூக்குக்குள்ள வந்து எதையா ஸ்ப்ரே பண்ணி விட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸு. ரொம்ப மோசங்க, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ இருக்குது இல்லை, ஆனால் இதை அப்ளை பண்ணால் வந்து ஏதோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. பிபி க்ரீம்னா அதில் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஃபவுண்டேஷன் எங்கேயா இருக்குன்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னமும் அது இருக்கு. இது போட்ட அப்புறம் முகத்துல வந்து என்ன நம்ம எதாவது போட்டோமா, வெறும் ஏதோ ஒன்று அப்ளை பண்ண மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னுத்தையும் தெரியல. ஆனா மூக்கு மட்டும் ஸ்மெல்ல தாங்கல அப்படின்ற நல்லாவே இல்லைங்க சுத்தமா. லைக் எதுவுமே நல்லா இல்லை இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் இவ்வளோ நல்லா பிராண்ட் ஆயிடுன்ற கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து அவங்களோட ஃபேஸ் பேஸ் கன்சீலர் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனும் வச்சிருக்காங்க. பட் நான் கன்சீலர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த ஃபிட்மி மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ல இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது கன்சீலர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த பிபி க்ரீம் மாதிரி போட்டதே தெரியாது. ஸோ கன்சீலரே நம்ம எதுக்கு போடுறோம்? நம்மளுக்கு வந்து டார்க் பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இதுக்கு தானே போடுறோம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு திக்கா இருந்தா தானே, ஃபவுண்டேஷனோட கன்சீலர் ஓரளவுக்காவது திக்கா இருந்தா தானே அதை வந்து நம்ம என்ன சொல்றது மறைக்க முடியும். ஆனா இது வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு லைட் ஃபவுண்டேஷன் மாதிரி லைட் கன்சீலர். அப்புறம் என்னத்தை கவர் பண்ணும்? ஒன்னுத்தையும் கவர் பண்ணாது, போட்டதே தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு லைட் டிண்ட் மட்டும் கொடுக்குது. அதை வச்சு என்ன பண்றது கன்சீலர் வச்சுக்கிட்டு? ஸோ அதனால சுத்தமா நல்லா இல்லை. ஷேட் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபினிஷ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் கவரேஜும் இல்லை, ஷேட் ரேஞ்சும் இல்லை. ஸோ சுத்தமா நல்லா இல்லை. ஸோ அடுத்த ஃபேஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேப் 3-in-1 ஹைலைட்டர். ஸோ இதுல வந்து 3 ஷேட் ஆஃப் ஹைலைட்டிங் இருக்குது. கோல்ட் ஷேட், பிங்க் ஷேட், அதுக்கப்புறம் இந்த ஷாம்பைன் ஷேடு. ஸோ இதுவும் வந்து அதே கான்செப்ட் மாதிரி தான், அந்த லிப்ஸ்டிக் கான்செப்ட் மாதிரி தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து க்ரீமு, ஆனா ரொம்ப பேட்சியா இருக்கு. இது அப்ளை பண்ணோம்னா அங்கிட்டும் இங்கிட்டும் மாதிரி ஒரு மாதிரி பேட்சியா இருக்கு. கிளிட்டர் இருக்கு. ஸோ கிளிட்டரும் வந்து அங்க இங்கன்னு ஒரு மாதிரி லைக் பார்க்கவே நல்லா இல்லை, ட்ரையா இருக்குது பார்க்க. ஸோ மாய்ஸ்சரைஸ் போட்டாலும் அது ஒழுங்கா ஸ்ப்ரெட்டும் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி பார்க்கவே லுக்கு நல்லாவே இல்லை. ஸோ கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து காம்பேக்டா எடுத்துட்டு போனா நல்லா தான் இருக்கு. பட் சுத்தமா நல்லா இல்லை, ஃபினிஷ் இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. அந்த கிளிட்டர் வேற ரொம்ப திப்பியா இருந்தது. சுத்தமா நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப லைக் இன்ஸ்டால ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் வந்து பாலிவுட் ஃபில்டர் அப்படின்ட்டு. இது என்னன்னா இன்ஸ்டன்ட் லைன் ஃபைன் லைன் ரிடக்ஷன் ஃபில்டர் ஃபினிஷ் ஸ்மூத் ஸ்கின் அப்படின்ட்டு. ஸோ இது அவங்க கொடுக்குற அந்த வீடியோ அந்த ஹைப் அளவுக்கு இது வந்து இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு யூஷுவல் போர் கிளியரிங் என்ன சொல்லுவாங்க, போர் மினிமைசிங் ப்ரைமர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிலிகான் ப்ரைமர் தான் இது. ஸோ இது வந்து அவங்க காமிக்கிற மாதிரிலாம் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளர் ஆகுதுன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்கு வந்து போர்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் ஈஸியா இதை வந்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சது எனக்கு. ஸோ எனக்கு குட்டி குட்டியிலேருந்து பெரிய போர்ஸும் இருக்கிறதுனால எனக்கு வந்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இது வந்து ஆஸ் யூஷுவல் இது மாதிரி தான் பண்ணுது. அதை விட எனக்கு மற்ற போர் மினிமைசரோட இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா நானும் வந்து இது நல்லா ஒத்தி தான் அப்ளை பண்ணேன். எப்பவுமே ஒரு போர் மினிமைசிங் இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் நம்ம போடும்போது ஃபவுண்டேஷனும் சரி, கன்சீலர், ஃபேஸ் ப்ராடக்ட் இதுவும் அதான் ரொம்ப ரொம்ப ஒத்தி தான் நம்ம அப்ளை பண்ணோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணோம். ஏன்னா இந்த பேஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த போர்ஸோ அந்த குட்டி குட்டி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மேக்கப் பூராவே ஒத்தியே தான் அப்ளை பண்ணோம். ஸோ இது என்னதான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் எனக்கு அந்த அளவுக்கு பிளர் ஆகல. ஸோ இது ரொம்ப மீடியாக்கரான ஒரு ப்ராடக்ட். அவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு இல்லவே இல்லை. அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உண்மையிலே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களோட பர்ஃப்யூம், ப்ளூம் அப்படின்ற பர்ஃப்யூம். ஏன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன்னா, எப்பவுமே டாய்லெட் போட்டிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து தண்ணி பர்ஃப்யூம்னால தண்ணி வந்து அந்த அளவுக்கு ஆட் ஆகாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் பர்ஃப்யூம் வந்து அர்த்தம். ஆனா இது ஒண்ணுமே தெரியலைங்க. இது ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. ஸ்மெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மெல் வந்து ஓகே, ஒரு ஃப்ளோரல் மாதிரி லைட்டா இருக்கு ஸ்மெல்ல. இதுவே வந்து இங்க ஸ்மெல் பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃப்யூம் வந்து அந்த பர்ஃப்யூமோ டாய்லெட்டோ நம்ம ஸ்மெல் பண்ணாலும் நல்லா தெரியணும்ல, மூக்கு குட்டியும். இது அதுவே ஒண்ணுமே தெரியுமா எனக்கு பெருசா. ஸ்ப்ரே அடிச்சு உடனே போயிடுது. கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல. ஸ்ப்ரே அடிச்சு கொஞ்சம் ஒரு என்னங்க 5-10 மினிட்ஸ்ல ஸ்டிக் பண்ணி பார்த்தாலே ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ செம்ம டிசப்பாயிண்டட் இது. ஏன்னா இந்த விலைக்கு பர்ஃப்யூம் கிடைக்குதானே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு, தெரிஞ்சிருச்சு. பட் இது கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்கா இருந்தா நல்லா இருக்கும். காட்டன் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஸ்மெல்லே தெரியல. இதுல இருந்து லாங் லாஸ்டிங்லாம் பேசுறது அதுதான் விஷயம். வெறும் தண்ணி கிண்ணி வச்சு கொடுத்துட்டாங்களோ அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். சொல்லதாங்க. இதுதான் வந்து ரெனி காஸ்மெட்டிக்ஸோட ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். நீங்க வந்து அவங்களோட மேக்கப் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து எது ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஸோ ஹிட்ஸை வந்து நான் கவாக்குன்னு வாங்கிடுறேன். ஏன்னா நீங்க சொல்லி நிறைய மேக்கப் எனக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. உங்க சஜஷன்ஸும் ஓகேங்களா? வேற என்ன, வேற இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காம சீஸ் மேக்கப் வீடியோஸ் பாருங்க. ஏன்னா வியூஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, ஏனே தெரியல. ஸோ ஓகே, அந்த சைட் போக வேணாம், நம்ம அந்த வீடியோ வந்து தனியா பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பார பாருங்க, லிங்க்ஸ் இருக்கும். நான் சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்க போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.